ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரானில சாப்டர் 2ல் வந்துட்டு போட் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம வெயிட் பண்ணாமல் இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ வந்துட்டு போட் எஸ்கேப்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, போட் கீ தேவைப்படும், ஸ்பார்க் பிளக் தேவைப்படும், இது தேவைப்படும் ஸ்டியரிங் வீலு, பேட்லாக் கீ, அடுத்து வந்து இன்னொரு பொருள் என்னமோ கேஸ்லின் கேன், இது எல்லாமே தேவைப்படும். நம்ம வந்துட்டு இதோட டஃப்பான எஸ்கேப் பண்ண ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணணும். வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் போட்டுட்டு அதுக்காக தான் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஓகே, கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே உங்களுடைய பொண்ணான கைகளால் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனு, லைக்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களையும் என்டர்டெயின் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன்ற சந்தோஷமும் எனக்கு இருக்கும். நம்ம இப்போ வந்துட்டு அடுத்த 50th வீடியோ வந்து ரோப்ளாக்ஸ் தான் போட போகிறோம். இது வந்து 49th வீடியோ நம்ம சேனலில். அடுத்து நம்ம 50th வீடியோ தான் போடணும். நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்தால் நம்ம சாதாரண போட்டு வந்தாச்சு. கிளவி வந்துட்டு இப்போ நசுக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கு இருக்குது. அது என்ன ட்ரிக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. வாங்க இப்போ பார்ப்போம். கிளவி இருக்கியா இந்த மாதிரி தெரியலை. நான் வந்துட்டு டோர் எஸ்கேப் மட்டும் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நான் நோ டே சேலஞ்சில் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு அசிங்கமாக போய் அடி வாங்கியிருப்பேன். கிளவி சைடு பார்க்குது, கிளவி மட்டும்தான் வந்திருக்கு இந்த தடவை. கிளவி மேலே ஏறின பிறகு அதோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்காமல் இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு போய் அதை திரும்பி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அப்படியே கிளவி வந்துடுவாங்க. நம்மளும் அப்படியே மாறி ஓடிடலாம். நான் சென்சிட்டிவிட்டி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உள்ளே போய்க்கலாம். நம்ம சேனலுக்கு வேறு புது இன்ட்ரோஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வந்துட்டு நம்ம இன்னும் 18 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். ஆமாம், 18 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். நம்ம 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இது பண்ணோன்னா என்னோடய ஃபேஸ் ரிவீல் இருக்குது. ஸோ மறந்துடாமல் வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. கேஸ் இருக்கட்டும், அடுத்துக்கலாம். வராங்களா இல்லைன்னு செக் பண்ணிக்குவோம். அடுத்தப்படி கேஸ்லின் கேன் தூக்கிடுவோம். இதில் பேட்லாக் மோஸ்ட்லி நம்ம டோர் எஸ்கேப்பில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் இல்லை. நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் அடி வாங்கி போகிறோம். இது ஏதாவது டஃப்பான சிச்சுவேஷன்ஸில் அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் ஒரே ஒரு தடவை தான் அடி வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு ஒன் டே சேலஞ்ச் இந்த வீடியோ ஹெலிகாப்டர் கேக்கு இது எதுக்கு எனக்கு? ஐயோ கலை வந்துட்டா இந்த சைடு எஸ்கேப் ஆகிடலாமா? ஓகே, நம்ம வந்து இந்த ட்ரிக்கை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு கிளவி அந்த சைடு வர வச்சுட்டு நம்ம இந்த சைடு கேஸ் கேன் தூக்கிட்டு இந்த கேபிள்னு வருது டேபிள் காலில் போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆன மாதிரி. அப்படியே நம்ம வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ இன்னும் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், அப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் அதெல்லாம் செஞ்சுருங்க. நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறதுக்கு
இன்னும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது? ஒரு 23 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 23 22ன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்காக இருந்தாலும் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு என்ன எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா 32 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் நமக்கு. நம்ம 18 சப்ஸ்கிரைபர்ஸ் வெற்றிகரமாக அச்சீவ் பண்ணியாச்சு. ஐயோ கிளம்பி எதிர்பாராத விடமா வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ அந்த போட்டுக்கிட்டா சடன் சர்ப்ரைஸுங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோலாம் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக அப்லோட் பண்ணோம்னா வந்துட்டு கொஞ்சம் என்ன ஆகும்னா சொல்ல தெரிலையே, விட்டுருவோம். இப்போ கேமுக்குள்ளே வருவோம். கேமில் வந்துட்டு நம்ம ஒரு தடவை தான் அடி வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, 1 டே சேலஞ்ச். அது இதுதான் 1 டே சேலஞ்ச். ஒரு தடவை அடி முடியாச்சு. வெற்றிகரமாக நம்ம சேலஞ்சையும் முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம போட் எஸ்கேப் பண்ணிட்டா இதோட நம்மளோட 1 டே போட் எஸ்கேப் சேலஞ்ச் முடிஞ்சு. கரெக்டு தானே? இப்போ தான் வந்துட்டு பசி தீர சாப்பிட்டு வந்திருக்கேன். அதுதான் உங்க முன்னாடி வந்து தெம்பாக பேசிகிட்டு இருக்கேன். கிளவி கேமுக்குள்ளே வந்தால் இன்னும் காணோன்னு நினைக்கிறேன். போய் தான் பார்ப்போமே. கிளவி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் பார்த்துருக்க மாட்டேன். ஸ்டன்கன் இங்கே இருக்கான்னு எதுக்கோ எடுத்து போய் பார்ப்போம். இருந்தால் நமக்கு தான் அதிர்ஷ்டம். போடுத்தக்கிட்ட ஸ்டன்கன். இனிமேல் அந்த கிளவி டான்ஸ் ஆட விட்டுருவோமா? அந்த கிளவிக்கு இன்னும் நல்ல பேர் யாரும் சொல்லலை. நல்ல பேர் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது நம்ம வந்துட்டு எனக்கும் நான் ஒரு நேம் யோசித்து வச்சுருக்கேன். அது சடார்னு மறந்துடுச்சு. ஞாபகம் தானே சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு கிழமை இருக்கானான்னு செக் பண்ணிவிட்டு கிளவி வந்து அப்படியே சுற்றி அவனோட பேரனுக்கு சாப்பாடு போட போகிறா. நம்ம கன் மட்டும் இல்லாமல் போயிருந்தோன்னா செத்தே போயிருப்போம். அப்படிப்பட்ட இது. ஆமாம், ஒழிச்சு வைக்கலான்னா பார்த்தேன். நானாக ஒழிச்சு வைக்க விடாமல் பண்ணிடுவேன். கிழமை வந்துட்டான். ஓகே, இவன்ட்டு வந்து இந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி நான் சொல்ல தான் செய்வேன். ஆனால் வந்துட்டு நான் செக்யூரிட்டின்னு தான் சொல்லணும். செக்யூரிட்டி தான் கரெக்டான டேர்ம். போட் ஸ்டியரிங் வீல் கிடச்சிருச்சு. என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியலையே. ஓகே, கேஸ் கிட்ட போட்டு வச்சுருவோம். ஸ்பார்க் பிளக் கிடச்சிருக்கு போல். ஓகே ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்துட்டு ஏனியில் ஏறி பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. நான் இப்படி தான் ஏனியில் ஏன்னா கீழே வந்துக்கிட்டே இருக்கேன். ஓடு க்ரோபார். நமக்கு பேட் லாக்கி தேவைப்படுது. போட் கீ. ஏன்னா நமக்கு பேட்லாக் கீ மட்டும்தான் தேவைப்படுது. போன தடவை இங்கே வந்துட்டு ஹேண்ட் வீல் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு க்ரோபார் இருக்குது. நம்ம இந்த போட் கீ கீழே போட்டுடலாமா? அப்படியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வாங்க போய் ஏனியில் ஏறி அந்த க்ரோபாரை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கிளவி வந்துக்கிறதுக்குள்ளே அங்கே பெட்ரூம் பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வரேன். இருக்காங்களா இல்லைன்னு இருக்கும். 4 டைரக்ஷன்லேயும் பார்த்துட்டே போவோம். இல்லாட்டி நம்மளை வந்து போடு போயிடுவாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு 2 டேஸ் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். 2 அடி வாங்கி அடிச்சு எஸ்கேப் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த டாக்டர் இப்போ எதுக்கு எனக்கு தேவைப்படுதுன்னு தெரில. ஓகே, எனக்கு தெரிஞ்ச மேபி அந்த குட்டி சாத்தாங்கிட்ட தான் இருக்கும்னு தோணுது.
பேட்லாக் கீ உங்கள் யாருக்காவது இந்த சேம் தாட் வந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப இறங்கி போட்டு நம்ம போட் கீ எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் இந்த இடத்த விட்டு வச்சுருக்கேன், இந்த இடத்துல கிளம்பியும் கொஞ்சம் பார்த்துட்டே போகணும். அடுத்த சைடில் வந்து சர்ப்ரைஸ் போன தடவை மாதிரி அடிச்சிட போகிறேன். ஓகே, போட் கலெக்ஷனோட இதை போட்டு வச்சுருவோமா? ஐயோ கிளவி வர ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன், இல்லாட்டி மறைக்காதான். சங்குன்னு எங்கடா போட்டோம்? இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு ஆமாம் ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். அப்படியே நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு வந்து மோட்டிவேஷனாக ஃபீல் ஆகும். நான் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு என்னை வந்து இன்ஸ்பிரேட் பண்ணேன். இன்ஸ்பிரேட்னு சொல்ல முடியாது, இன்ஸ்பிரேட்டுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. நான் வந்து மோட்டிவேட்னு வச்சுக்கோங்க. மோட்டிவேட்னு கரெக்டான மீனிங். கிழவனையும் அவன் போட்டு தள்ளியாச்சு, கிழவியும் வந்துட்டான். என் புருஷன் அப்படின்னு வந்துட்டா, அவளையும் போட்டு தள்ளியாச்சு. கிராணி சாப்பிட்ற மெயின் ரோட்டில் தான் வந்துட்டு இது மாற்றி மாற்றி வாய்ஸ் கொடுத்துருந்தோம். காருக்கு போன இன்றைக்கும் லீவு ஃபார் பர்சனல் மேட்டர்ஸ். போர்டு ரெஞ்ச் இருக்குங்க. போட்டுக்கு எடுத்து போட் கலெக்ஷனோட போட்டு வச்சுருவோமா, இல்லை கீழே போட்டுருவோம். ஆனால் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருக்கும். இவங்க எந்திக்கிறதுக்குள்ளே இங்கேயோ போட்டு வச்சுட்டா ரொம்பவும் ஈஸியராக இருக்கும் நமக்கு. இந்த ட்வின்ஸ் மாதிரி ஒரு இவங்க தானே ட்வின்ஸையும் உருவாக்கினாங்க. ட்வின்ஸ் 3 பொருள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 பொருளாச்சும் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட ஈஸியாக இருந்திருக்கும். என்ன இப்படி பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்துட்டு மைண்ட் கிராஃப்டில் வந்துட்டு போட முடியாது, மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு எனக்கு மைண்ட் கிராஃப்டோட எக்ஸாக்ட் வந்துட்டு லிங்க் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ண முடியல. அதனால் நான் மைண்ட் கிராஃப்ட் வந்து போட முடியல. மைண்ட் கிராஃப்ட் தவிர வேறு எந்த கேம் கேளுங்க நான் போடுறேன். நான் வந்துட்டு மொபைலில் தான் கேம் விளாண்டுட்ருக்கேன். ஸோ வந்துட்டு மொபைல் கேம்ஸாக சொல்லுங்கள், நானும் மொபைல் கேம்ஸ் உங்களுக்காக கவர் பண்ணி நம்ம சேனலில் போடுறேன். இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. ஸோ வந்துட்டு கிழவனை காணும் நினச்சிருப்பாங்கன்னு தோணுது. பார்ப்போம். கிழவா எந்திரிச்சிட்டிங்களான்னு கேட்குறேன்ல. ஓகே, இங்கே மே மந்த் எண்டுக்குள்ளே நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அச்சீவ் பண்ணிடலாமா? நீங்கள் தான் சொல்லணும் மிஸ், அதை நீங்கள் தான் சொல்லணும். நம்ம 12 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தோம். இந்த ஒரு மந்த்லேயே வந்துட்டு ஒரு 6 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டாங்க. அதனால் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 25 அட்லீஸ்ட் ஒரு 25 தான் அடிச்சிடலாம். 25 அடிச்சு நெக்ஸ்ட் மந்த்தில் இன்னொரு 25 நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சுன்னா என்னோடய ஃபேஸ் ரிவ்யூலும் வந்துட்டு மற்ற ஒரு சில மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். கிளவி வந்துட்டா, இப்போ கேமுக்குள்ளே வந்தோடனே கிளவி வந்துட்டா. அவளையும் போட்டு தள்ளியாச்சு. கிளவியை போட்டு தள்ளிட்டு கிளவானோ பொண்டாட்டி அப்படின்னு வருவான். இது வந்து கிழவனுக்கு பிடிச்ச ஜாடி இருக்கிற டேபிள். அதனால் இதை உருட்டி விட்டால் கிழவன் வருவான்னு தோணுது. பார்ப்போம். வந்துட்டான். தக போதுப்போ. ஓகே, ஸ்டன்கன் நீங்கள் போட்டுருவோன்னா அந்த குட்டிச்சாத்தை நான் போட தள்ள வேண்டியது இருக்குது. இந்த கேமில் இருக்க எல்லோரும் மோஸ்ட்லி இறந்துட்டாங்க. இதாரே வந்துட்டு அந்த நாஸ்ஃப்ரட்டுன்றவன் தான் வந்து உயிர் தலை வச்சுருக்கான்.
நம்ம சேனலில் வந்துட்டு கிராணி பற்றின ஸ்டோரிஸும் போடலாம். கிராணியை பற்றின உண்மையான ஸ்டோரிஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கிராணி ஸ்டோரி ரியல் ஸ்டோரின்னு போட்டிங்கன்னா நானே வந்துட்டு கிராணியோடைய ரியல் ஸ்டோரியை வந்து போட்டுடுறேன். குட்டி சாத்தா வேறு வரேன், அவனை தக்க இவனும் ஒழிச்சு வச்சுப்பான் சன்கன் ஆமோவா. அவனோட என்ன சொல்கிறது, கொள்ளு பாட்டி வந்து கிராண்ட்பா வந்து இவனுக்கு கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. இது ஏஞ்சலினா நாஸ்ஃபரட்டு தான் அவனுக்கு தாத்தா பாட்டி. அதனால ஸ்லெண்ட்ரினாவா ஸ்லெண்டர் இல்லை, ஆமாம் ஏஞ்சலினாவும் இவனும் நினைக்கிறாமா ஸ்லெண்டர்மேன். ஆமாம் ஸ்லெண்டர்மேன் தான் ஸ்லெண்ட்ரினாவோட அப்பா. அதை மறந்துட்டேன், நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம நாஸ்ஃபரட்டு வந்து ஸ்லெண்ட்ரினாவோடையும் வந்து புருஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கேம்லேயே எல்லா ஸ்டோரியும் முடிச்சிருவான்னு சொல்ல மாட்டேன். அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. கிராணி ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிங்கன்னா கிராணி யார், அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதுக்கான ரீசன் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு கேட்கணும்னு நினச்சா மறக்காமல் வந்துட்டு கிராணி ட்ரூ ஸ்டோரின்னு போட்டு பிளாக் ஹார்ட் மூணு எத்தனை ஹார்ட் போடுறீங்களோ போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கிளவியும் வந்துட்டு அவளை போட்டு தள்ளியாச்சு. நம்ம இவங்க 2 பேரை இப்போ போட்டு தள்ளிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறேன். கிளவனும் வந்துட்டு அவனே திரும்பி இன்னும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண தான் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து வாய்ஸ் வந்துட்டு வந்துடும். கிளவியும் பேசுவான், கிழவனும் பேசுவான். அந்த மாதிரி நான் வந்துட்டு அவங்கள பேச வச்சிடுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் கிளவி பேசணுன்னா டாக் கிராண்ட்பா டாக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அந்த பேட்லாக்கியை தூக்கிடுவோம். பேட்லாக்கியை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம இந்த எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதெல்லாம் போய் செட் பண்ணுறது மட்டும்தான் வேலையே. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ மூலியக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்லாம் உங்கள்கிட்ட பண காலையில் பண்ணால் உங்களுக்கும் புண்ணியமாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், நானும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், நீங்களும் என்டர்டைன்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் எனக்கு மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியலை, ஃபோன் லேக் ஆகிடுச்சு. புது ஃபோன் தான் ஆகாது, மோஸ்ட்லி நான் தான் அதை பண்ணியிருக்கேன். லேகுன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸ்கேரி டீச்சரு, ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சரு, இப்படி எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. நம்ம ஒரே ஒரு லிமிட் சர்க்கிள் மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு ஜெஃப் த கில்லர் நான் போடலான்னு பார்க்குறேன். அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற காரணத்தினால் நான் கொஞ்சம் நாள் கழித்து போடுறேன். கிளம்பி வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் எதுக்கோ ஏதோ பார்த்துட்டு போவோம். ஏன்னா வந்தோடனே நம்மளை போட சொல்லிட்டா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலே ஏறி போய் பார்ப்போமா? இல்லை பரவாயில்ல, இங்கே நின்றுக்கலாம். ஃபோட்டோவையும் தட்டி விட்டோம். ஆனால் வந்துட்டு கிளம்பி வர மாதிரி தெரியல. ஸோ திருப்பியும் அவனோட கொள்ளு பேரன் ஃபோட்டோவை தட்டி விட்ருவோம். அப்போனா வருவாங்கல்ல. ஓகே, கிளம்பி வந்துட்டான். முதல்ல எப்பயுமே கிளவி தான் முதல்ல வருவா. இந்த கிளம்பி வந்துட்டான். ஸோ கிளவி நான் ரெண்டு கிழவனை தள்ளி விட்டுட்டு வந்துட்டான். நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா இன்னும் இதை விட நல்லா ஃபன்னி
வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாக தான் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம கிரானி 2 சடார்னு முடிச்சுட்டா ரோப்ளாக்ஸ் ஒரு சில கேம்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே மற்ற ஹாரர் கேம்ஸ் சைட்லாம் போகலாம். விச் ஸ்டீக்கரை அந்த மாதிரி நிறையா ஹாரர் கேம்ஸ் இருக்குது. மிஸ்டர் மீட் கூட இருக்குது. நம்மளால மிஸ்டர் மீட்டே முடிக்கலை, சாப்டர் 1ம் முடிக்கலை, சாப்டர் 2வும் முடிக்கலை. ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கிரானி என்ன சொல்கிறது, கிரானி, ரோப்ளாக்ஸ், ஐஸ்கிரீம் ஈவென்ட்ன்ற ஒரு சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்கிறோம். அதனால நம்ம இந்த சர்க்கிளை விட்டு இப்போ வெளியே போகணும். நமக்காக தான் நம்ம மற்ற சில கேம்ஸ் மிஸ்டர் மீட் இருக்குது, ட்வின்ஸ் இருக்குது, அடுத்து இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. ட்வின்ஸு, விச் ஸ்டீக்கரை, ஆங்கிரி கிங்கு, ஸ்கேரி டீச்சர், ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர், அப்புறமேட்டு திருடங்க 2 திருடங்க வருவாங்க, அந்த கேமும் இருக்குது. அங்கே போட் ஸ்டியரிங் வீலையும் போட் கேம் போட்டுட்டு இப்போ எஸ்கேப் முடிஞ்சிடும். நம்ம இதையும் போட்டாச்சு. அப்புறமேட்டு போட் கீ மட்டும் தான் இருக்குது, இதை எடுத்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து எஸ்கேப் தான் ஆக போகிறோம். நம்ம இதில் உட்காந்து கிளவிக்கு வெயிட் பண்ண வேணாம், அப்படியே போயிடுவோம். இல்லாட்டி வந்தால் நம்ம லேக்காக உள்ள தூக்கிட்டு போட சொல்லியிருப்பாங்க. ஓகே, கிளவி வந்து இங்கே ஆஜராகிட்டாங்க. நாமளும் அப்படி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கோம். இது மாதிரி நல்ல வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஆதித்யா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.